முருங்கைக்கீரை நல்ல அளவோல கொழுந்தா இருக்கேன். இன்னைக்கு அளவோல இன்னைக்கு தோரம் வச்சு சாப்பிட வேண்டியதான். இம்மா என்ன மக்கா? இம்மா வேலை விஷயமா கொஞ்சம் நார்வேல் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வரேன்னா? என்ன மக்கா இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் இல்ல சொல்லிட்டு இருந்தேன். லீவு தாம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துருது என்ன? சரி மக்கா போயிட்டு வா. வண்டியில போறியா இல்ல பஸ்ல போறியா? பஸ் வர்றதுக்கு இன்னும் நேரம் ஆகுது இல்லாமா, வண்டியில தான் போக போறேன். சரி மக்கா, வண்டியில போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போ என்ன? சரிம்மா. அம்மா சுதா எங்க ஆளை காணும்? சுதாவா மக்கா? அவ மரகத வீடு வரைக்கும் போயிருக்கா. எங்க மரகதக்கா வீட்டுக்கா? ஆமா மக்கா, மரகதோ நமக்கு முருங்கைக்கீரை தந்தா. நம்ம வீட்டுலதான் கருவேப்பிலை மரத்துல நிறைய கருவேப்பிலை கிடக்கு பத்தியா. அவ பிள்ளைகளுக்கு எண்ணெய் காய்ச்சதுக்கு கருவேப்பிலை வேணும் பாட்டியோன்னு அன்னைக்கே கேட்டுக்கிட்டு இருந்தா. அதான் கொஞ்சம் உடைச்சிட்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு சுதா கொண்டு போய் கொடுக்க போயிருக்கா பாத்துக்க. அப்படியாம்மா, சரி சரி. நம்ம வீட்டுல கருவேப்பிலை மரம் இன்னைக்கு எவ்வளவுதான் கருவேப்பிலை துவையலு கருவேப்பிலைன்னு தின்னாலும் நம்ம மொட்டை மண்டையில மட்டும் முடி வளரவே மாட்டேங்குமா. என்ன மக்கா செய்ய, நம்ம பரம்பரையே சொட்ட தலையாயிட்டு. என்னம்மா கொஞ்ச நாளா என்ன பத்தி தான் பெருமையா சொல்லுதா எல்லாரும் தெருவுல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்திய, இப்ப உன் மருமவளை பத்தி எல்லாரும் எவ்வளவு பெருமையா பேசுதாவன்னு பாத்தியா? ஆமா மக்கா, என் மருமகளை பத்தி நம்ம தெருவுல இருக்கப்பட்ட எல்லாரும் என்ன பெருமையா பேசுறாங்க தெரியுமா? இந்த பாலா போன லட்சுமியும் சங்கரியும்ல என் மருமகளை பத்தி நல்ல பெருமையா பேசுதா. ஏமா எதுக்குமா அவங்கள போய் பாலா போனவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்ல பேசாம இருல, அவள ரெண்டு பேரும் எப்படியாப்பட்ட ஊமை குசும்பியன்னு எனக்கு தான் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரிகளை பத்தி என்கிட்டயே ஒண்ணுக்கு ரெண்டா முட்டி கொடுப்பாளுவா. அதுக்கப்புறம் அவ வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு சுவாத்த தின்னுட்டு இருப்பாவள பாலா போனவிய. சரி விடுமா, சத்தம் போட்டு சொல்லாத. அப்புறம் தெருல போகப்பட்டவங்க எல்லாம் கேட்டுட்டு அவங்க கிட்ட போய் சொல்லி அப்புறம் நம்ம வீட்டுக்கு சண்டைக்கு வந்துட போறாவோ. வந்தா வரட்டும்ல, இனிமே நான் என்னத்துக்கு பயப்பட போறேன்? அதான் என் மருமவ இருக்கல்ல, பேச்சிலே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. பரவாயில்லையம்மா, நீயும் இப்ப உன் மருமகளை பத்தி நல்ல பெருமையா பேசுதிய. முன்னாடி எல்லாம் எப்படி எல்லாம் பேசுவா அவளை பத்தி? இல்ல அதெல்லாம் முன்னாடி உள்ள கதை, அதெல்லாம் தூர ஏறி. இப்ப அத பத்தி எல்லாம் பேசாத. எப்படிமா பேசாம இருக்க முடியும்? உன் பொண்டாட்டி இப்படி அப்படின்னு சொல்லி என்னையும் என் பொண்டாட்டியுமே பிரிக்க பார்த்த. ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியும், ஆனா உன்னை பத்தி என் பொண்டாட்டிக்கு நல்லா தெரியாது பத்தியா. அதனாலதான் நானே அமைதியா அவளை தனி குடுத்தனம் கூட்டிட்டு போயிட்டேன். தனி குடுத்தனம் கூட்டிட்டு போனதே நான் தான். அதுக்கு போய் அவளை போட்டு என்ன நீ ஏசிட்டு கிடந்த? அப்படியே புருஷனை முந்தாரில முடிஞ்சு கூட்டிட்டு போற, என் மவனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போற, அப்படி இப்படின்னு எப்படி எல்லாம் சாபம் விட்டமா அவளை பார்த்து. அந்த பேச்செல்லாம் ஊடல, அதெல்லாம் எப்பயோ நடந்தது. ஏதோ அறிவு இல்லாம பேசிவிட்டேன். இப்ப புரியுதாம்மா என் பொண்டாட்டிய பத்தி? நான் தினமும் கூலி வேலைக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடந்தேம்மா. என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ வேலைக்கு போய் என்ன படிக்க வச்சா. இப்ப என்ன ஒரு ஆபீசர் ஆகியிருக்கா பத்தியம்மா. ஆமால, உண்மையிலேயே என் மருமவ ரொம்ப புத்திசாலிதான். ஏல பழசெல்லாம் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காதல்ல. அதான் நான் இப்ப என் மருமவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்ல. சரி, எப்படியோ நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டியா, அது வரைக்கும் சந்தோஷம் தான். பிள்ளைகளை கூட்டிட்டு வரக்கூடாதல்ல வீட்டுக்கு? எம்ம பிள்ளைகளுக்கு இப்ப பரிச்சை நடந்துகிட்டு இருக்குமா. நீ பண்ண பிரச்சனையால தான் நான் அங்க இருந்து நார்வேலுக்கு போனேன். நார்வேலுக்கு அங்க போய் என் பிள்ளைல ஒத்தையில வச்சு பார்க்க முடியாம தான் எங்க மாமியார் வீட்டுல விட்டு வச்சிருந்தேன். இப்ப பிள்ளைகளும் அங்க இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காவோ. இனி பரிச்சை முடிஞ்ச லீவ் எல்லாம் வரும்ல, அப்ப நான் கூட்டிட்டு வரேன். எனக்கு பிள்ளைகளை பார்க்கணும் போல ஆசையா இருக்குல்ல. ஏய் அப்பா எம்மா, பேரம்பேத்தி மேல உனக்கு இவ்வளவு பாசம் எங்க இருந்துமா வந்துச்சு? இப்படி சொல்லுதா? பின்ன என்னம்மா, ஒரு நேரம் கூட அந்த பிள்ளைகளை பத்தி நீ கவலைப்பட்டதும் கிடையாது. பிள்ளைகள் எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு கூட ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இது வரைக்கும் கேட்டதே இல்லையம்மா. பிள்ளைகளை பெத்த வீட்டுல நீ வந்து பார்த்தது இல்லாமா, அதுக்கப்புறம் நீ வந்து பாக்கணும்னு உனக்கு ஒரு விருப்பமே வந்தது இல்லையா? எனக்கு சும்மா இருக்கியா? அதான் பழசெல்லாம் விட்டு தொலைட்டு சொல்லிட்டு இருக்கோம்ல. இப்பதான் நானே ஒரு மனுஷியா மாறிக்கிட்டே வரேன். நீ மறுபடியும் என்ன மாத்தி விடாத. அப்படியே மாறினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. பேசாம இருப்பதுக்கா, பரிச்சை லீவ் எல்லாம் விட்ட உடனே பிள்ளைங்க கொண்டு வந்து விடுப்பதுக்கா சொல்லிவிட்டேன். ஆமா, அடுத்த வருஷம் ஸ்கூலை மாத்தி பிள்ளைகளை இங்க எங்கேயாவது சேர்த்து விடல ஸ்கூலுக்கு. நம்ம வீட்டுல இருந்தா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் பத்துக்கா சொல்லிவிட்டேன். ஆமா சரிம்மா, நீ சொல்லிட்டே இல்ல. சரிம்மா, அப்ப நான் கிளம்புது நேராவது இல்ல. சரி மக்கா, போயிட்டு வா. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துரு. சரிம்மா, அதான் கொஞ்ச நேரம் தான் வேலை, போயிட்டு நான் சீக்கிரம் வந்துருவேன். சரி மக்கா, சீக்கிரமா போயிட்டு வா. ஏமா சுதா கிட்டையும் சொல்லிடுறேன்னா? சரி மக்கா, நான் சுதா கிட்ட சொல்லிடுறேன். நீ பத்திரமா போயிட்டு வா என்ன? சரிம்மா. ஏ மக்கா. என்னம்மா? வண்டியை வேகமா ஓட்டிட்டு போவாத மக்கா. சரிம்மா, எங்க அம்மையோட இந்த மாற்றத்தை பாக்கிறதுக்கு எங்க அப்பா உயிரோட இல்லையா. சரி, எப்படியோ கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்துலயும் எங்க வீட்லயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இவ்வளவு நாளா குளிர்துன்னு சொல்லிட்டு கிடந்தா, இப்போ எப்பா மொட்டை வெயில் மண்டைய பொடக்கிற அளவுக்குல வெயில் அடிக்கி. இந்த வெயிலுக்கே இப்படி, இனி சித்திர வெயிலெல்லாம் அவ்வளவுதான், வெளியே தலையை காட்ட முடியாது புள்ளுக்க. ஆனால் இந்த பையனுக்கு என்ன நெஞ்செழுத்தம், எவ்வளவு திமிரு. கண்டையும் கேட்டேன், ஆனா இந்த அளவுக்கு நெஞ்செழுத்தம் உள்ள பையனை நான் பார்த்ததே இல்லம்மா. திமிரு பிடிச்சவன் எப்படி ஆடிக்கிட்டு வந்திருக்கான் பாரு. என்னாச்சு?
என்னாச்சு ஒத்தையில புலம்பிட்டு கிடக்கிய? மர்மூல மரகத வீட்ல கருவேப்பிலை கொடுத்துட்டு வந்துட்டியா? ஆமத்தே கொடுத்துட்டு வந்துட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நான் வரும்போது ஏதோ தனியா புலம்பிக்கிட்டே இருந்தேல, என்ன விஷயம்? என்ன பத்தி ஏதாவது ஏசிட்டு கிடந்தேலா? அட என்ன மர்மோட, நீ வேற உன்னை பத்தி நான் என்னத்தை ஆசை போறேன்? உன்னை பத்தி இனிமே ஏதாவது குத்தம் குறைய சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். நம்ம தெருக்கரவியலே என்ன வாரியில் எடுத்து சாத்திர மாட்டாவோ? அதே நம்ம வசந்தி மாப்பிள்ள இருக்கம்ல, அந்த பையன் நல்லா குடிச்சு போட்டு வந்தாம்ல, அவனை பத்தி தான் ஏசிட்டு கிடந்தமத்துக்க. மருமோட அந்த பையன் இப்படியாப்பட்ட குடிகாரனா? அந்த பையனுக்கு எவ்வளவு திமிரு, எவ்வளவு நெஞ்செழுத்தா இருந்தா இப்படி குடிச்சு போட்டு வந்திருப்பான். பொண்டாட்டிக்கு அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் கிடைச்சிருக்காங்க, அவங்க எல்லாரும் நம்மள பாக்கணும்னு விருப்பப்படுதாவோன்னு நம்மள வர சொல்லிருக்காவலன்னு ஒரு நினைப்பு இருந்த அந்த பயலுக்கு. அது என்னவோ ஒரு பாட்டை பாடிட்டு வந்தானே, உலகே மாயம் வாழ்வே மாயம்னுகிட்டு. ஆமா அந்த பயலுக்கு இவ்வளவு நாளா வாழ்வே மாயமா தானே கிடந்திருக்கு. இது அவர் ஏற்கனவே குடிகாரதான். அப்புறம் நாங்கெல்லாம் பேசி எடுத்து அவரை திருந்திட்டேங்க்கா, இனி நான் குடிக்கவே மாட்டேன், நல்லவனா மாறிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. நாங்களும் அதை நம்பிட்டோம் பார்த்துடுங்க. சரி நல்ல மனுஷரா மாறிட்டார, இப்ப குடும்பம் வர கிடைச்சிருக்க, அதனாலதான் அங்க வசந்தியை வந்து பார்க்க வாங்க, அவங்க குடும்பம் எல்லாம் கிடைச்சிருக்காங்க வாங்கன்னு நாங்களும் ஒரு வாரத்தை கூட்டம் பார்த்துடுங்க. ஆனா இப்படி வருவாருன்னு நாங்களும் கனவுல கூட நினைக்கலத்தே. எனக்கு அந்த பையன் வந்து நின்று ஒரு ஆட்டம் ஆடனா பாரு, எனக்கு என்ன கோவம் வந்துச்சு தெரியுமா? இது நீ அந்த பக்கமே வரலையே. அந்த பக்கம் வரல மருமோள, நான் நம்ம வீட்டுக்கிட்ட நின்று பார்த்தேன் பாத்துக்க. எல்லாரும் அந்த பையன் வருவான்னு என்ன சந்தோஷமா வாசல்ல நின்னாவ பத்தியா? அதுலயும் முக்கியம் அந்த பார்வதி நம்ம பேராண்டி வருவான், அவனை பார்க்கலாம்னு என்ன சந்தோஷமா நின்னா. ஒரு நிமிஷத்துல அந்த பையன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டானே. அதுலயும் அந்த வசந்தி பிள்ளை பாவமே பாவம், கண்ணீரை விட்டு கதறிச்சு பத்தியா. நான் இனிமேல் இவன் கூட வாழவே மாட்டேன், இவன் திருந்தவே மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லும் போதுனா எனக்கே மனசுக்கு என்ன சங்கடமா இருந்து தெரியுமா? பாவம் அந்த பிள்ளை பெத்தவங்க வளப்புல வளராம தனியா தன்னந்தனியா இருந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணி சரி குடும்பமா இருக்க நம்ம இனிமேல் சந்தோஷமா இருப்போம்னு தானே மனசுல நினைச்சிருந்திருக்கும். எனக்கு அந்த பையன் ஆட்டம் ஆடின உடனே நம்ம பரிமளமும் பொண்ணுதையும் வாரியில் எடுத்து போய் சாத்துவாவோன்னு நினைச்ச பத்துக்க. ஏத்தே அது எல்லாரும் அந்த ஆளை அப்படி பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டா உள்ளது. அது சரிதான் மருமோள, இருந்தாலும் எனக்கெல்லாம் மனசு கேட்கவே இல்லை பத்துக்க. நல்ல வேலை அந்த பிள்ளை கண்ணீரை வடிச்சிட்டு கிடந்துச்சு, நான் வாழவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு. அந்த நேரமா பார்த்து ராசப்பையன் ஒரு நல்ல பேச்சு பேசணும் பத்துக்க. இவனை இப்படியே விட்டெல்லாம் சரியா வராதுமா, நீ எழுத்து நில்லு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அந்த புள்ள போய் 4 மிதி மிதிச்சு பேரு அவனை. எனக்கு அதை பார்த்த உடனே விசில் அடிச்சு கொண்டாடணும் போல இருந்துச்சு தெரியுமா மருமோள? என்னடி சொல்லுவீங்க? அம்மா பின்ன நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்க, பார்வதி பொண்ணு தாயி நம்ம பரிமளம் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி நின்றுக்க மாட்டேன். நானும் வாரியில் எடுத்து அவனை சாத்தி இருப்போம்ல தெருவோட. ஏட்டே அப்ப இங்க நம்ம வீட்டு வாசல்ல நின்று பார்த்துட்டு வந்து இருந்திருக்கிய, அப்ப வாரியில் எடுத்துட்டு வந்து சாத்த வேண்டியதானே? ஆட நீ வேற மருமோள, அவ பேரனை நான் போய் வாரியில் வச்சு அடிச்சேன்னு வச்சுக்கேன் கோவத்துல, அப்புறம் தெரு பூரா அதே பேச்சாதான் கிடக்கும். அவ எல்லாரும் சும்மா கிடக்காவோ, இந்த கிழவிக்கு என்ன திமிரு பிடிச்சவா பொய் கோவத்துல வாரியில போட்டு அடிச்சு விட்டான்னு கடைசியில எல்லாரும் என்ன போட்டு தானே பேசுவாவோ. தெருவுல எல்லாரும் இப்படி பேசினவொன்னா என் மவனுக்கும் மருமகளுக்கும் மரியாதை இருக்காதுல்ல சித்தி? ஆமா மருமோள, நம்ம நல்லதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நமக்கு கோவத்துல ஒரு அடி அடிச்சு விடுவோம், அப்புறம் ஊர் பேர் பேச்சு வாங்க வேண்டியது எல்லாம் நான் தானே. அப்புறம் நீ வேற என்கிட்ட சொல்லிருக்கல மருமோள, அடுத்த வீட்டு விஷயத்துல தலையிடாதியா, அடுத்த வீட்டு பிரச்சனையில மூக்க நுழைக்காதியான்னு. அதான் நானும் ஒரு வாரமா நின்னே வேடிக்கை பார்த்துட்டேன். அதான் ராசப்பையன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வசந்தி பிள்ளை அவனை 4 மிதி மிதிச்சுல, எனக்கு அந்த சந்தோஷமே போதும் மருமோள. சரி எது எப்படியோ, நமக்கு கோவம் வந்து நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல ராசப்பையன் நின்று ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி எடுத்து அந்த பிள்ளை வாழ்க்கையை சரி பண்ண பத்தியா, அதே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இப்ப காப்பி போட்டு கொண்டுட்டா? ஆட வேண்டாம் மருமோள, அதான் குழம்பு வச்சுல சோறு அடுப்புல கிடக்கு, இந்த முருங்கைக்கீரையை மட்டும் உருவி தாரே, கொஞ்சம் போல தேங்காய் வரைச்சு போட்டு துவர மட்டும் வச்சிருக்கேன்னு. சரிங்க தே. சொர்ணக்கா என்னது சொர்ணக்காவா? இது சினிமால வர வில்லிய கூப்பிட்ட மாதிரி இருக்கு. இணை வாங்கனே. எம்மாடி யார் இது? இது நம்ம வசந்தியோட அப்பா, செல்வி அக்காவோட மாப்பிள்ள. எப்ப நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா, உட்காரு. என் மருமடா சூடா போய் காப்பி போட்டு கொண்டுட்டு வா. ஏக்கா காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா. ஆட இருப்பா, வீடு தேடி வந்திருக்க, ஒரு மடக்கு காப்பி கூட குடிக்காண்டமா. நீ என்ன மருமட பாத்துக்கிட்டு நிக்க, போ போய் காப்பி போட்டு கொண்டுட்டு வா. ஏக்கா உண்மையிலேயே காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா. எம்மாடி நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா, புருஷன் குழந்தை குட்டியோட ரொம்ப நல்லா இருக்கணுமா. என்ன இது இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? மனசார சொல்லுதம்மா, நீ உன் குடும்பத்தோட ரொம்ப நல்லா இருக்கணுமா. சொர்ணக்கா சுதா மாதிரி மருமக கிடைச்சிருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கியக்கா. என் மாவா நான் பெத்தெடுத்த என் மாவா இத்தனை வருஷமா உயிரோட இருப்பாடு நான் கனவுல கூட நினைக்கலக்கா. ஆனா என் மாவ வாழ்க்கைய சரி பண்ணி அவளை நல்லபடியா வாழ வச்ச உங்க மருமவ ரொம்ப நல்லா இருக்கணும்க்கா. முதல்ல அழாதீங்கனே, பார்க்கவே மனசுக்கு சங்கடமா இருக்கு. நீ பண்ணிட உதவிக்கு உன் கால்ல உளுத்து கூட நான் நன்றி சொல்லுவேம்மா. என்ன இது எந்திரிங்கனே.
வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கம்மா உனக்கும் மேனகாவுக்கும். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அம்மாவா உயிரோடயே இருந்திருக்க மாட்டாம்மா. என்னே அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, நடந்தது நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்காதீங்க. அதான் மகா கிடைச்சிட்டாள்ல, சந்தோஷமா இருங்கண்ணே. ஆமாம்மாக்கா, ஏன் வருத்தப்பட்டு இருக்கா? அதான் மகா கிடைச்சிட்டாள்ல இத்தனை வருஷம் கழிச்சு. நீயும் இத்தனை வருஷமா குடிச்சுக்கிட்டு தான் இருந்தா, இனிமேலாவது நல்ல மனுஷனா திருந்து. இத்தனை வருஷமா என் மவளை நினைச்சுதானக்கா நான் வருத்தப்பட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தேன். எம்மாடி சுதா, குமார் தம்பி இல்லையாம்மா? என்னே அவரு வேலைக்கு போயிருக்காருனே, மத்தியானத்துக்கு மேல வந்துருவாங்க. உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்லதுன்னே எனக்கு தெரியலம்மா. என்னே அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, என் தங்கச்சியா இருந்தா நான் இப்படி விட்டுருப்பேனா? 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருப்போம்மா. ஒரு அவசர வேலையில மதுரையில மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு காலையில தான் நான் வந்தேன். சரிம்மாக்கா, இப்ப மருமவே நல்லா இருக்காருல்ல? ஆமாக்கா, மருமவே நல்லா இருக்காரு. மவளை இனி நல்லபடியா பாத்துக்கமாக்கா. பாவம் புள்ள, பெத்தவங்க இல்லாம வளர்ந்தா பத்தியா, மனசு சங்கடப்பட்டு இருந்திருப்பா. சரிக்கா, என் பிள்ளை இனி நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். முதல்ல அழாத நிப்பாட்டு, பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமாக்கா. இனி அழாம இருங்கனே, முதல்ல உட்காருங்கனே, நின்னுகிட்டே இருக்கீங்க. இந்த மக்கா வாங்கிக்க. எதுக்குன்னே இதெல்லாம்? அண்ணேன்னு என்ன பார்த்து கூப்பிடுது இல்லம்மா, நீ என் தங்கச்சி தானே. என் தங்கச்சிக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? உட்காருங்கனே. பரவாயில்லம்மா தங்கச்சி. குமார் தம்பி மத்தியானத்துக்கு மேல வந்துருவாங்களா? ஆமாண்ணே, இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல வந்துருவாங்க. சரிம்மா, தம்பி வந்ததுக்கு அப்புறம் வரேன்னா. இன்னும் இருங்கனே, ஒரு கப் காப்பியாவது குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லம்மா தங்கச்சி, தம்பி வந்ததுக்கு அப்புறம் வரேன்னா. சரிங்கண்ணே. ஏக்கா போயிட்டு வரேன்க்கா. சரிம்மாக்கா, மவளையும் மருமோனையும் நல்லபடியா பாத்துக்க என்ன. சரிங்கக்கா. பாவம், நல்ல மனசந்தான். கண்ணீரை விட்டு கதறிட்டார ஒரு நிமிஷத்துல. ஆமத்தே அவருக்கும் மனசுக்கு சங்கடமா இருந்திருக்கும்ல. எப்படியோ குடும்பமே ஒண்ணு சேர்ந்துட்டு இனிமேல் அவங்க பாட்டை பாத்துக்கிட்டா நல்லதுதான். எப்ப இருந்தாங்க பழங்கள்லாம் இருக்கலாம், எடுத்து சாப்பிடுங்க. ஆட நீ சாப்பிடு மருமோள, நான் தான் கல்லு குத்தி எனக்கே இருக்கேனே. நீ தான் வேலை வச்சு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு உடம்பெல்லாம் இழைச்சி போய் இருக்கா துரும்பா. இதெல்லாம் சாப்பிட்டு எடுத்து உடம்ப தேத்து. எத்தே நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க, உடம்ப தேத்துங்க. அப்புறம் தராம தின்னுட்டா ஒத்தையில அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது பத்தியல. அப்படியெல்லாம் இனி சொல்ல மாட்டேன் மருமோள. எப்பா ஏங்கன்னே என்னால நம்ப முடியலையப்பா. ஒரு மனுஷி திருந்தலாம், அதுக்குன்னு சட்டுன்னு இப்படியே ஒரேடியா திருந்துவாவோ? சரி, எது எப்படியோ திருந்தின வரைக்கும் சந்தோஷம்தான். ஏமா போதுமாமா, இடிமக்கா இன்னும் கொஞ்ச நேரம் தலையை அமைக்கி விடுமாக்கா. என்ன கண்ணு தலைவலிக்கு தெரியுமா? ஏம்மா 1/2 மணி நேரமா உனக்கு தலையை அமைக்கி விட்டுட்டு இருக்கம்மா. கடைசியில எனக்கே தலைவலி வந்துரும் போலுக்க. இடிமக்கா ஒரு 5 நிமிஷம் மட்டும் தலையை அமைக்கி விடுமாக்கா. நல்ல தலைவலிக்கு ஒரே மண்டகனமா இருக்கு பத்துக்க. எம்மா எனக்கு கை வலிக்கலாமா? எப்பவும் தலைவலிக்கு மாத்திரை சாப்பிடவே இல்லாம அதை சாப்பிட வேண்டியதுன்னு தலைவலி சரியாயிரும்ல. இடி கண்ட மாத்திரையில நிறைய திங்கப்படாதுட்டி, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு திங்க வேண்டியதான். அதுக்குன்னு சும்மா தலைவலி வந்த நேரமெல்லாம் மாத்திரையை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் உடம்பு? ஒரு 5 நிமிஷம் மட்டும் தலையை அமைக்கி விடுமாக்கா, சரியாயிரும் அம்மைக்கு. ஆமா, இப்ப தலையை அமைக்கி விட சொல்லுவேன். அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு தள்ள அப்படியே பியானு உருளுத மாதிரி இருக்குமாக்கா. ஈரு ரொம்ப கடிக்க மாதிரி இருக்குமாக்கா. அப்படியே தடவை 2 பியானை எடு அப்படின்னு சொல்லுவா எங்க அம்மா. அந்த 5 நிமிஷத்துல எங்க அம்மா குருன்னு கொரட்டை விட்டு தூங்கிடுவா. அப்படிதானம்மா? ஏன் விட்டி வந்ததும் வராததுமா எதேதோ சொல்லிட்டு கிடக்க. எம்மா நான் எதையோ சொல்லலம்மா, நம்ம வீட்டுல நடக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு தலைவலியும் இருக்காது, ஒண்ணு இருக்காது. ஆனா உனக்கு தூக்கம் வரணும். அதுக்கு எங்க கிட்ட வந்து என்ன சொல்லுவா? ஏடி லேசு தலைவலிக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் தலையை அமைக்க விடுங்கன்னு. அந்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஏடி பேனை கடிக்கிட்டி, ஒரே பேனா கிடக்கட்டி, 2 பேன் எடுக்கட்டி, நான் உனக்கு சாக்லேட் வாங்க பைசா தரேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு 10 நிமிஷத்துல குருன்னு கொரட்டை விட்டு தூங்குவேன். இது தரமா நம்ம வீட்டுல எப்பவுமே நடக்கும். எம்மா இடி ஏன் விட்டு இப்படி 2 பேரும் என்ன பார்த்து கிண்டல் அடிச்சு சிரிக்கிய? ஒரு பெத்த தாய்க்கு 2 பியான் எடுத்து தர மாட்டேலாடி? என்னம்மா பியான் எடுத்து அப்படியே வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வியாபாரமா பண்ண போற? இடி பேசாம இருடி, நீ தான் சொல் பேச்சு கேட்காத பிள்ளை. ஆனா என் செல்லம்மாவா ஐஸ் இருக்கல்ல, நல்ல என் பேச்சை கேட்கப்பட்டவளாக்கும். இன்னொரு 5 நிமிஷத்துல எனக்கு தலையில இருந்து 5 பேன் எடுத்து தந்துருவா பாரு. எம்மா நல்ல ஐஸ் வைக்குமா? இது மக்கா நல்ல பிள்ளைலாட்டி லேசா தலையை கிறக்கிட்டு வருதுடி. ஒரு 5 நிமிஷம் பேன பாராமட்டி. இம்மா போமா, கால் வலிக்கு முதல்ல எந்திரி. சோபால படாமா, பெத்த பிள்ளை மடியில தண்டி படுத்திருக்கேன். ஏமிட்டி உங்களுக்கு? இடி 5 இன்னைக்கு ஆபீஸ் முதல் நாள். நான் சாயங்காலம் 5 மணிக்கு மேல தானே வருவேன்னு சொல்லிட்டு போனா, இப்படி 3 மணிக்கு வந்து நிக்க. ஏமா அதான் ஆபீஸ் ஃபர்ஸ்ட் டே இல்லாம இன்னைக்கு, அதான் சீக்கிரமா விட்டுட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்திருக்க மாட்டியாட்டி? என் பிள்ளை அளவோல பேன் எடுத்து தந்திருப்பாள. ஏமா போமா, நீ வேற. உங்களை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி இருப்போம் டி. ஒரு 5 நிமிஷம் ஒரு பேன் பார்க்கறதுக்கும் ஒரு தலையை அமைக்கி விடுறதுக்கும்லாம் ஏன்டி இப்படி கிண்டல் பண்ணிட்டு கிடக்கிய? ஏமா அந்த ஆள பேச்ச பழசுல இருந்து ஆரம்பிச்சிடாதம்மா. உனக்கு பேன் தானே எடுக்கணும். நாளைக்கு இதே மாதிரி சீக்கிரமா விட்டுருவாங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா உனக்கு பேன் எடுத்து விடுதேன்.
எடி காபி ஏதாவது போட்டு தரட்டா? காபியா? வேண்டாமா, நான் இப்பதான் ஆபீஸ்ல குடிச்சிட்டு வரேன். அப்படியே மக்கா ஆபீஸ்ல காபி எல்லாம் தருவாங்களா? அம்மா காபி, ஜூஸ், பிஸ்கட், பன்னு நம்ம என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்டுடலாம். எடி அப்ப நீ என்ன பேக்கரிக்கே வேலைக்கு போறா? காபி குடிப்பேன், ஜூஸ் குடிப்பேன், பிஸ்கட் தின்பேன், என்ன வேணாலும் எடுத்துக்கிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ பாத்தியமா அவள? எடி அவளே இப்பதான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கா, நீ ஆரம்பிக்காதடி. ஏமா நான் என்னமா ஆரம்பிச்சேன்? அவ சொன்னதா எனக்கு டவுட்டா இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். டவுட் கேக்குறது ஒரு குத்தமா? தீவிர பிடிச்சவா இடி, அவதான் ஏதோ ஒண்ணு சொல்லுதானே, நீ எந்தகிட்டே கோவப்படுத? ஏமா இருமா, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இவளுக்கு ஒரு கேள்வி கேட்ட உடனே அப்படியே எஸ்கேப் ஆயிட்டா பாரு. இடி என் மக இப்ப அவளை போட்டு கிண்டல் பண்ணிட்டு கிடக்க, என்ன கிண்டல் பண்ணது போதாதா? நானாவாம ஏதாவது கேட்டேன், அவ தானமா சொன்னா காப்பியை குடிப்போம், ஜூஸை குடிப்போம், பிரெட் திம்போம், பன்னு திம்போம், பிஸ்கட் திம்போம்னு. அதனால தானே அப்படி கேட்டேன். டி நீ எப்படி நக்கல் பண்ணி கேப்ப? நீங்க ரெண்டு பேரும் எப்படி சண்டை போடுவியான்னு எனக்கு நல்லா தெரியும். டி கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருக்கியா? எம்மா எதுக்குமா என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? போன் அடிக்கி பாரு. ஹலோ தங்கராணி. ஏய் அப்பா, எங்க சித்தி போன் பண்ண உடனே எங்க அம்மைக்கு என்ன சந்தோஷம் முகத்துல. ஏம்மா என்ன மக்கா போன் பேசிட்டு இருக்கோம்ல? ஏமா ஒன்னே ஒண்ணு சொல்லுமா. என்னன்னு சொல்லுடி. ஏமா நானும் அஞ்சுவும் அக்கா தங்கச்சி, எந்த நேரம் பார்த்தாலும் எங்களுக்குள்ள சண்டையே தான் வந்துட்டு கிடக்கு. நீயும் சித்தியும் அக்கா தங்கச்சி தானே, நீங்க ரெண்டு பேர் மட்டும் எப்படிமா இவ்வளவு பாசமா இருக்கீங்க? சண்டையே போட மாட்டீங்க. என்னடி இப்படி கேட்க? ஏமா உண்மையாதாம்மா கேட்க, பதில சொல்லுமா. நீங்க மட்டும் எப்படிமா இவ்வளவு ஒத்துமையா பாசமா சண்டை போடாம இருக்கீங்க? கேட்டிய தங்கராணி ஐசு என்ன கேட்கானே? கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கு மக்கா. ஐசு நாங்களும் உங்களை மாதிரியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவியதா? அப்படியே சித்தி, அப்ப நீங்களும் எங்க அம்மாவும் சண்டை போடுவீங்களா? ஆமாட்டி, நாங்க ரெண்டு பேரும் போடாத சண்டையை இப்ப நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்களும் எங்களை மாதிரி இருக்கும்போது சண்டை போட்டவியதானம்மா, அப்ப எங்களை மட்டும் எதுக்குமா ஏசிக்கிட்டே இருக்கா? இடி அதுக்குன்னு நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, நாங்க பாத்துட்டு சும்மா வாட்டி இருக்கணும், இல்லைன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? எங்க அம்மையும் உங்களை மாதிரி தான் மக்கா ஏசிக்கிட்டே இருப்பாவோ, ஆனா நாங்க அதை கண்டுக்கிட்டதே இல்லை. எந்த நேரமும் சண்டை தான். வீட்டுல ஒரு பொருளை வாங்கினா சண்டை, ஒரு துணிமணி எடுத்தா சண்டை, திங்கிறதுக்கு ஏதாவது பலகாரம் சுட்டா சண்டை, நாள் பூரா ஒரே சண்டையா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பெரியவங்களா வளர்ந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து தனித்தனியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருக்குள்ள பாசமும் வெளியே தெரியுது. என்ன ஒரு விஷயம்னாலும் நான் எங்க அக்காவை கூப்பிட்டு சொல்லாம இருக்க மாட்டேன். அதே மாதிரி எங்க அக்காவும் என்ன ஒரு விஷயம்னாலும் என்கிட்ட போன் பண்ணி சொல்லாம இருக்கவே மாட்டேன். சித்தி சொல்லுது வேணும்னா பாரு, இப்ப வேணா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கலாம். இன்னும் பெரிய பிள்ளைகளா வளர்ந்து படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா எங்களை விட நீங்க தான் பாசமா இருக்க போறிய. நீ அக்கா அக்கான்ட்டு இருப்ப, அவ தங்கச்சி தங்கச்சின்னு பாசத்தை உருகுவா. அக்கா ஐசு கேட்டுக்கிட்டு இருக்கீல்ல? ஆமா சித்தி, நீங்க சொல்றதை எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, 100க்கு 100 இல்ல 200% உண்மை. மறுபடியும் போன காதல வச்சாச்சா? இவளுக்கு அக்கா ஒருத்தி கிடைச்சிருக்கா, எந்த நேரம் பார்த்தாலும் அவகிட்ட தான் போன்ல பேசிட்டு கிடக்காம. மீனு, ஏன் மீனும்மா? ஏக்கா அஞ்சு இன்னைக்கு வேலைக்கு பண்ணல, வேலைக்கு போயிட்டு வந்துட்டாளா? ஆமா தங்கராணி போயிட்டு வந்துட்டா, இப்பதான் வந்ததுக்க. அவளுக்கு வேலையெல்லாம் பிடிச்சிருக்காக்கா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நானா தங்கராணி அவளை வேலைக்கு போன்னு சொன்னேன், அவ விருப்பப்பட்டு வேலைக்கு போயிருக்கா. அதனால எந்த வேலையா இருந்தாலும் அவ எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவா. இப்பதானே போயிட்டு வந்திருக்கா, என்ன ட்ரெஸ் மாத்த போயிருக்கா. நான் அவகிட்ட எதுவுமே கேட்கல பத்துக்க. இஞ்சுவும் அவ ஃப்ரெண்டு, அந்த பிள்ளைக்கு பேரு மறந்து போயிட்டேன். ஏ ஐசு, அந்த பிள்ளைக்கு பேரு என்னமாக்கா? சுஜி அக்கா. எங்க பக்கத்து தெருல எசக்கே மக்கா இருக்காவில்ல, அவ மவா சுஜி. அந்த பிள்ளையும் நம்ம 5 கூட தான் வேலைக்கு போகுது. அப்படியாக்கா? அப்ப பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா போயிட்டு வருவோம்ல. நம்ம 11, 12 தான் படிச்சிருக்கோம். ஆனா நம்ம பிள்ளைகளு காலேஜ் வரைக்கும் படிச்சு இப்ப வேலைக்கு போறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு பத்தியாக்கா. ஆமா சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப ஒரு 6 மாசம் வரைக்கும் தான் நம்ம நார்வேல ட்ரைனிங்கா, அதுக்கப்புறம் சென்னைக்கு தான் வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பத்துக்க. ஏக சென்னைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டோன்னா பிள்ளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாள. நம்ம இங்க செவ்வாய் வெள்ளி தவிர மத்த எல்லா நாளுமே மீன் கறி வச்சுதான் தின்னுகிட்டு இருக்கோம். பிள்ளை அங்க போனா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாள்லக்கா. அவ அப்படி சொல்லியிருக்கா 6 மாசம் கழிச்சு சென்னைக்கு போகணும்னு. இங்க உங்க அத்தா எதுவும் முடிவு பண்ணல. சரிக்கா, அப்ப ஒரு 6 மாசம் முதல்ல ட்ரைனிங்கா முடிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடலாம். ஆமா ஆமா, நானும் அதனாலதான் பேசாம இருக்க பாத்துக்க. எதடி இன்னுமா போன பேசிட்டு அப்படி அக்கா உன் தங்கச்சி என்னத்ததாமா பேசுதாளுவா? இங்க வீட்டுல நடக்கப்பட்ட எல்லாத்தையும் விளக்கமா அக்கா கிட்ட சொல்லுவா அவளுக்கு. மீனா, ஏதாடி எங்க மாமியாருக்கு நான் போன் பேசினாலே பொறுக்காத. ஏக்கா எங்க மாமியார் நிக்கவோ, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுது என்ன? சரி தங்கராணி. தங்கச்சிட்ட போன் பேசினாலே எங்க அம்மைக்கு முகம் ஜொலிக்கதான் செய்யுது. எடி ஏன் விட்டு இப்படி கண்ணு வைக்க? எனக்கு இருக்கதோ ஒரே ஒரு தங்கச்சி, நான் அவகிட்ட தானே எல்லா விஷயத்தையும் பேச முடியும். ஆமா பத்தியம்மா, எல்லாம் அக்கு வேற ஆணி வேற, என்னென்ன விஷயம் நடக்கும் எல்லாத்தையும் உன் தங்கச்சிட்ட சொல்லுத பத்தியம்மா. ஆமாட்டி, நானும் சொல்லுவேன், அவளும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. எனக்கு என் தங்கச்சிக்கு நான் வேற யார்கிட்ட போய் நாங்க சொல்லுவோம்? ஏம்மா
உங்க சகோதரர் மூத்த சகோதரர் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு. இடி அக்கா தங்கச்சின்னு நாங்க 1000 விஷயம் பேசுவோம் டி. இத போய் நாங்க எங்க அண்ணன் மைனின்னு அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏமா அவங்களும் உங்க குடும்பம் தானம்மா. இடி சும்மா பேசிட்டு கிடக்காத. 12ஆம் கிளாஸாக்கும் படிக்க இன்னும் மார்ச் மாசம் பரீட்சை வரும்ல, போய் படிப்போ. ஏமா படிக்கம்மா, நான் என்ன படிக்காமலாம் இருக்கேன். பரீட்சை கிட்ட வந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டு இங்க உட்காந்து கதை பேசிட்டு கிடக்காத. போ போய் படிப்போ, நல்ல மார்க் எடுக்கணும் பாத்துக்க சொல்லிவிட்டேன். ஆமா ஏமா அதெல்லாம் எடுத்துருவோம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அஞ்சு எடி மக்கா, அஞ்சு காப்பி போட்டு தரட்டா? ஏமா அவ காப்பி வேண்டான்னு அப்பதே சொல்லிட்டு போனால, அவகிட்ட போய் காப்பி வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. உன் பக்கத்துல நான் குத்துக்கலாட்டம் உட்கார்ந்துருக்கோம்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை காப்பி வேணுமா மக்கான்னு கேக்கியம்மா நீ? எடி எதுக்கு இப்படி கணிச்சிட்டு கிடக்கா? பின்ன என்னம்மா குத்துக்கல் மாதிரி உன் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேக்கா. சரிதாம்மா, உன் மூத்த மாமா இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு, நல்லா சம்பாதிச்சு கொண்டு தருவாள்ல, அதனால தாங்குன்னு தாங்குதியே. என்னடி பரீட்சை கிட்ட வருது, போய் படின்னு சொன்னா வாய்க்கு வந்தபடி பேசிக்கிடக்கா. பாருமா அவளையே போட்டு தாங்கிட்டு கிடக்கல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் காலேஜ் முடிச்சு நல்லபடியா வேலைக்கு போய் அவளை விட 100 ரூபா நான் சம்பளம் அதிகம் வாங்கி உன் கையில கொண்டு வந்து தரல, என் பேரு ஐசு இல்ல ஐஸ்வர்யா இல்ல. போட்டியங்க நல்ல டயலாக் விட்டுறடக்கா. பரீட்சை வருது, பரீட்சைக்கு ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்குறதுக்கு முடியல, பேசிட்டு கிடக்கா பேச்சு. யாருமே எங்க அம்மைக்கு இப்ப தெரியல, நான் மட்டும் நல்லபடியா படிச்சு முடிச்சு வேலைக்கு போறேன். அப்புறம் இருக்கு. என் தங்கச்சி வேற போன்ல பேசிட்டே இருக்கும்போது அவன் மாமியார் வேற வந்துட்டாவோன்னு சொன்னா, என்ன பேசிட்டு கிடக்கா அவ்வளோ. இது கூப்பிட்டீங்களா?